எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்கு. அதன் பிறகு ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவாரு. அவர் சந்திச்ச பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னால என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் இது பற்றி குறித்து ஏதாச்சும் கேள்வி கேட்பீங்களா? அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவரை நீக்கிருக்காங்க. இது பத்தி உங்க கருத்து? அமைச்சர் பொன்முடி இப்ப மட்டும் இல்ல, அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டது. இந்த போக்குவரத்தில் மகளிர் பேருந்து நிலையத்துக்குலாம் நாங்கள் கட்டணமில்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க. இலவச பேருந்துன்னு அறிவிச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்கிருந்து போறீங்க, கோயம்பேடு போறீங்க, பாரிஸ் போறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார். அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வன்மையாக கண்டிச்சவன். ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான். அவங்களுக்கு கொடுக்கிற அத்தனை சலுகையும் ஓசி. அவங்களுக்கு கொடுக்கிற பிஏக்கள், அங்க இருக்கிற வீடு, பங்களா, அனைத்தும் காரு, இப்ப இங்கிருந்து பிளைட்டு, இப்ப கூட டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு இவர் சொந்த காசா போட்டு போனாரு. அது எல்லாமே அரசாங்க பணம். அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான். இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டா தெரியும். எதுவுமே அவர் லேட்டா தான் தெரிஞ்சுக்கிறார். எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பத்தி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. போகும்போதெல்லாம் 20,000, 25,000, 15,000 பேரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா? அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்யறாங்க? அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்குத்தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க. எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணும்னு யாரு, சாதாரண மாணவர்களிருந்து அரசு ஊழியர்லேருந்து அடிப்படை பணியாளர் வரை அத்தனை பேருமே, மருத்துவர்கள் எத்தனை பேருமே, இன்னைக்கு கிராமங்களில் இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது, இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார் தான், ஏன்னா நமக்கானவர், நமக்குள்ள ஒருவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எங்க போனாலும் பார்த்தா சரி 200 தொகுதின்னு சொல்லிக்கிட்டே, கிளிப்பில்ல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் நடக்க போறதில்ல. இன்னொன்னு என்னன்னா, கூட்டணியை யாருமே நழுவிடக்கூடாதுன்றார். இப்போ ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேற்றைக்கு முன்தினம் 9ஆம் தேதி நினைக்கிறேன், நம்ம கோட்டையில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. ஏன்னா அனைத்து மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காரு. இதில் நாங்களாம் போகல, பாரதிய ஜனதாவும் போகல. எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுறது? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால 2021 என்ன சொன்னாங்க? முதலமைச்சரும் சொன்னார், துணை முதலமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதியும் சொன்னார். வந்தவுடன் முதல் கையெழுத்துனாங்க. அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றல. அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாமே ஆதரிச்சோம். சரி, மக்களுக்கான விடிவு கிடைச்சிரும், ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினைச்சோம் நாங்க. ஆனா அதுவும் நடக்கல. அப்புறம் என்ன, இன்னொரு தீர்மானம் கொண்டாந்தார். அதுல கவர்னரை சொன்னாரு. அப்புறம் திரும்ப சொன்னாங்க. அப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னாங்க. எல்லாம் பார்த்திருப்பீங்க, 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னு. அந்த கையெழுத்து வாங்குறேன்ட்டு ஒரு 50 லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கீழே காலில் போட்டு மிதிச்சிட்டு போனதுதான் நடந்தது. இப்ப எலெக்ஷன் இன்னும் 9 மாசமா 10 மாசம் தான் இருக்கு. நீ மக்கள்கிட்ட போய் நம்ப மாட்டாங்களே, அதுக்காக என்ன செய்யறாங்க? இப்ப இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க, தனித்தனியா போய் வரவேற்கிறார். பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர், அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பு மொழிக. அதை முடிச்சிட்டு வந்த திருமாவளவன் பாத்தீங்கன்னா எப்பவுமே சகோதரர் திருமாவளவன் எப்பவுமே நிதானமா இருப்பார்.
அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லி விட்டாரு, என்ன பாசமுலை பொழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஊடகங்களுக்கு தெரிஞ்சா சரி. எப்பவுமே நிதானம் தவறாதவர் வெளியே வந்த உடனே எங்களை போய் வைக்கிறாரு. அது நாங்க அவரை கூப்பிடல, வைக்கல, யாரையும் கூப்பிடல. எங்க அதெல்லாம் யார் சொன்ன? அதாவதுங்க, யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் தம்பி, நான் 6 மாதங்களுக்கு முன்னால தான் தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு முன்னால கூட கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட உங்கள்கிட்ட சொன்ன எடுத்துக்க. அதனால திடீர்னு கூட்டணி தோழமை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது, அதுக்காக நடக்கிறது. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நீட்டு தேர்வு என்றதெல்லாம் திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும் போது ஏதாவது சொல்றது. அதே மாதிரி இந்த 100 ரூபா கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள், அதுக்கு ஏதாச்சும் இப்ப கூட கேஸ் விலையை கூட்டி இருக்காங்க மத்திய அரசு. அப்பாச்சும் இவர் என்ன செஞ்சிருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் அதை கட்ட வேண்டியதில்லை, மாநில அரசை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மாணவருடைய 16,000 கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுவும் செய்யல. இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறது? விடியல தருவோம், விடியல் தருவோம். நாங்க எல்லா வரியும் ஏத்திட்டாங்க. எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமா ஏதாச்சும் செய்யணும். இனி பாருங்க, புதுசு புதுசா அறிவிப்பெல்லாம் வரும். சொல்லுங்க சார். இப்ப ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தாரு, அப்ப எடப்பாடி பழனிசாமி பாக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருங்க சொன்னா? நீங்க தான் நீங்க ஊடகங்களால கதவசனம் எழுதுறீங்க. கற்பனை உலகத்துல ஊடகங்கள் தகுங்க. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் சொன்னோமா? எங்க பொதுச் செயலாளர் எதுவும் சொன்னாராங்க? ஏன் தேவையில்லாம நீங்களா கற்பனை ஊடகத்துக்கு போறீங்க? கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், எங்க கட்சியை பத்தி ஓட்டுறீங்க. நீங்க தான் டெல்லிக்கு அமித்ஷா போய் பாத்தீங்க. எல்லாரும் தான். ஏங்க நாங்க மட்டும் சொல்ற கேளுங்க. நாங்க போனதை பத்தி எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. போனார் சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க போறதுன்னா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இல்ல நீங்க அப்படி இல்ல. நாங்க யாருமே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதெல்லாம் இது கிடையாது. அதாவது என்னன்னா, யாருமே அவர் பிரதமர் பாங்கன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கு. முதல்ல சொல்லிடுவாங்க. 3 நாள் 4 நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்களா கற்பனை உலகத்துக்கு போய் இன்னும் கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சிட்டீங்க, ஒரு உருவத்தை படைச்சிட்டீங்க. நம்ம சங்கர் படத்துல மாதிரி, சங்கர் படத்துல உருவாக்குனார் முன்னால. இப்பதான் இந்தியன் 2 தான் பிளாப் ஆயிருச்சு. இந்தியன் 1ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் சாட்டெல்லாம் வச்சிருப்பாரு இல்லையா? அது மாதிரி இவர் இப்ப நீங்களா ஊடகங்களா கற்பனை உலகத்துக்கு போறீங்க. எங்களை பற்றி நீங்க கவலையே பட வேணாம். எங்களை பொறுத்தளவுக்கு உங்களை காட்டிலும் நாங்க கவலைப்படுவோமா இல்லையா? படுவோமா இல்லையா? எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுல எங்க பொதுச் செயலாளருக்கு மாற்று கருத்து எது இருக்கா? மக்கள் விரும்புறாங்க, மக்கள் வருவாங்கன்னு நாங்க சொல்றோம். அப்ப நாங்க ஏப்பா நீங்க கூட்டணியை பத்தி நீங்க இப்பவே அது இது இவங்க நீங்க கேட்கலையா? திருமாவளவன் நீங்க விரும்பலையா? நாங்க திருமாவளவன் சேருவார் நாங்க சொன்னோமா? ஏங்க எத்தனை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. என்னங்க வேங்க வயல் மழை, அதுக்கு என்ன சும்மா போலியாக ஒரு இதை முடிச்சிட்டாங்க. சிபிசிஐடி விசாரணை சரியில்லை, அதே திருமாவளவன் மொழிந்தாரு. தாம்பரத்தில் இருக்க ஒரு திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இருந்தவர், அவருடைய வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கனவை அவங்கள்ட்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க. அதை எத்தனை இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளவு தாக்குதல் நடக்குது, எங்கெங்க நடக்குது. இதையெல்லாம் கொதித்து எழுந்தாங்க. இதே திருமாவளவன் எழுந்தாரு, அப்புறம் அவர் பேசல. இப்ப என்னன்னு தெரியல, ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. என்னன்னு தெரியல. வலிமை மிக்க தலைவியா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. டெல்லிக்கு இப்படி எல்லாம் போய் வந்தது இல்ல, அவங்க தான் முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு போனாங்க. இப்ப விருப்பமே இல்லாம அழைக்கப்படுறாரு, விருப்பமே இல்லாம போறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி தான் அந்த கூட்டணியை உருவாக்க பாத்துறாங்கன்னு பல்வேறு எதிர்கள் இருக்கு. இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பலமிழந்து காணப்படுகிறாங்க. நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? எங்க அம்மாவை பற்றி நீங்க சொல்ல உலகமே சொல்லும், அவ இரும்பு பெண்மணி அப்படின்ற சிங்க பெண்மணி சொல்ற கேளுங்க. எங்க எடப்பாடியார், எங்க அம்மா 8 அடினா எங்க எடப்பாடியார் 16 அடி பாயக்கூடியவர். நீங்க அதையெல்லாம் கவலைப்படாங்க. எங்க பொதுச் செயலாளர் யாரையும் போய் வலுமையா இது போய்
வலுக்கட்டாயமா போய் யாரையும் போய் கேட்கறதும் கேட்கவும் மாட்டார். அப்படிப்பட்டவரா அல்ல. அவரை நாங்க தலைமை ஏற்றிருக்கிற எங்க சிங்கக்குட்டி, அவர் சிங்க பெண்மண்ணா புரட்சி தலைவனா, அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி. அப்படிங்கும்போது நீங்களாம் கற்பனையில மிதக்காத தம்பி, மிதக்காத. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு, இப்படி நீ பேசி பேசிதான் பொண்ணு கொடுக்கறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு இப்படி ஏட்டி போட்டியா போயிட்டா பொண்ணு கொடுக்க எத்தனை நாளைக்கு அந்த ஊடகத்துல வச்சிருப்பாங்க, விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம பொண்ணு தெருவில் இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானா அண்ணாமலை மாத்த போறாங்களா? எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த கட்சி வருத்தமும் கிடையாது. அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க அவங்கள மாற்றுங்க வைங்க எங்க தலைவர்னு சொல்ல மாட்டாரு, நாங்களும் நினைக்க மாட்டோம். அதுவும் அவங்க கட்சி. இது எங்க கட்சியில அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது. அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நாங்க நினைக்கலாம். அவரை வச்சுதானே உங்களுடைய கூட்டணியோ உங்களுக்கான அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களாம் ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்கு கொள்கை பிடிப்பல்ல, எங்களுக்கு அவங்களுடைய முரண்பாடான இது. அதனால எங்க பொதுச்செயலாளர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க, கரெக்டா விளக்கமா சொல்லுவார். அடுத்து வரப்போறார், மதுரைக்கு வர்றார். அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு 10,000 ரூபாய் வசூல் பண்ணதா ஒரு சர்ச்சை. ஆமா, அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இல்லேன்னு சொல்லியிருக்காரு. இல்லேன்னு முதல்ல சொல்லிட்டாரு, அப்புறம் துறை ரீதியாக விசாரிக்க சொல்லிக்க, அப்படி இருந்தா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. மாணவி வகுப்பறையை விட்டு வெளியே வச்சு தேர்வு விவகாரம் எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த அரசாங்கம் முழுக்க எல்லாமே இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறு இழைக்கிறது. அதுதான் நடக்குது. இந்த பரீட்சை எழுதுற மாணவிகள்லாம் வெளியே வைக்கிறது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாப்கின் சரியா கொடுக்கறது இல்ல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 150 நாள்ல நாங்க கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுச்சு. அப்புறம் என்ன சம்பளம் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. சம்பளம் உயர்த்தி கொடுக்கலாம் தேர்தல் இதுல அறிக்கையில கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன சொன்னாங்க, மத்திய அரசு மேல குற்றம் சொல்றாங்க. கல்விக்கு நாங்களே நிதி ஒதுக்கணும்ன்றாங்க. எத்தனை செலவு பண்றாங்க, வீண் செலவு. ஏன் உழைத்த மக்களுக்கு, கிராமப்புற மக்கள் உழைத்து வேகாத வெயில்ல பாடுபட்டான், அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கலனாலும் கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம்ல. இந்த அரசாங்கம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கல, நாங்க கொடுத்துறோம் அந்த நிதியை அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. எத்தனை வெட்டி செலவு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு நம்ம முதலமைச்சர் எங்கேயாச்சும் போனார்னா எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. நேற்றைக்கு முன்தினம் பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல ஃபுல்லா விளம்பரம், முழு பக்க விளம்பரம். இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து பத்திரிகைக்கு கொடுத்திருக்க விளம்பரங்கள் பல ஆயிரம் கோடி கணக்கில் இருக்கும். அவ்வளவு கோடி கணக்கில் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்களா? உங்களுக்கு எல்லாம் டிவிக்கு எல்லாம் விளம்பரம் உண்டா? முதல்வர் பேசும்போது பாத்தீங்களா, ஆளுங்கட்சி அதிமுக சொன்னாரு, பதட்டமா இருக்கு. அதான் அவர் என்ன தேர்தல் நெருங்க நம்ம முதலமைச்சர் ரொம்ப பதட்டம். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு கூட சொல்லிடுவார். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எங்க எதிர்கட்சி தலைவர் கேள்வி கொடுக்கிற ஒவ்வொரு கேள்வியும் கேள்வி கணைன்னு சொல்லுவீங்கல்ல, அம்பு எழுதுற மாதிரி அம்பு எழுதுறாரு. அவருக்கு பதில் சொல்ல முடியல முதலமைச்சர். நம்ம சபாநாயகர் தான் தட்டி கழிக்கிறார், அவர் தான் சப்பக்கட்டு. அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க பாக்குறாரு. அப்படி இருந்தாலும் முடியல. கடைசியில் நாங்களே வெளியே போயிட்டோம். நாங்க உள்ள இருந்தா என்ன ஆயிருக்கோம்? ஆளுங்கட்சி அதிமுக அன்னைக்கு ஆதரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது குடும்ப விவகாரங்க. நம்ம போய் குடும்பத்தில எல்லாம் போய் பதில் சொல்றதெல்லாம் சரியாது. அதெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் கற்பனைக்கு போகாதீங்க தம்பி. நீங்க ரொம்ப கற்பனை உலகத்துக்கே போறீங்க. வேணாம், நம்ம முதலமைச்சரே கற்பனையில இருக்காரு. தொடர்ந்து எவ்வளவோ வருஷம் ஆகியும் தொடர்ந்து உங்களை தெர்மோகோல் உங்களை வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க. இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இதுக்கு நான் விளக்கமே சொல்லிட்டேன். நீங்களும் இப்ப திரும்ப கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப முதலமைச்சர் போறாரு, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் இந்த இப்படி அமையணும் அப்படின்னா எழுதி கொடுத்து அதன் மூலமா ஏற்பாடு பண்றாங்க. அதிகாரி சொல்லி, செக்ரட்டரி சொல்லி, அதன் அடிப்படையில் தான் அவரை கூட்டிட்டு போறாங்க. அது மாதிரி என்னையும் கூட்டிட்டு போனாங்க. என்னைய மட்டும் ஓட்டினாங்க, என்னைய மட்டும் ஊடகங்கள். ஆனா ஒரு பக்கம் விளம்பரம், ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப இப்ப கூட அன்னைக்கு கூட நான் ராஜாவுக்கு சொன்னேன். அப்ப ராஜா அடுத்த நாள் அன்னைய மன்னிச்சுக்கணும், தெரியாம சொல்லிட்டேன்னு.
அது எல்லாருக்குமே வருத்தம் தான், முதலமைச்சர்ல இருந்து எல்லா பேருக்குமே வருத்தம். தேவையில்லாத, ஏன்னா நான் இந்த கருத்து சொல்ல முடியாது. எந்த அமைச்சருங்க இவர் திட்டம் வகுத்து அவர் சொல்றத போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க? எந்த அதிகாரி? எதுவுமே செய்ய மாட்டாங்க யாரும். எல்லா அதிகாரியும் கூட்டிட்டு போற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருவார், அமைச்சர்கள் போவாங்க. இப்ப கூட நம்ம வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் வர்றாரு, மேற்கு தொகுதியில் ரோடு போட்டா வர்றாரு. அனைவன் கக்கசு கட்டினா ஏதாச்சும் கட்டினா கூட அது கூட திறப்புலாவுக்கு வந்தாலும் வருவாரு. அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா அவரா கேட்டு வர்றாரு, என்னப்பா நிகழ்ச்சி, ரோடு இத்தனை இடத்துல பூமி வச்சு, சரி போவோம் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம மேற்கு தொகுதி பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க. அதனால அமைச்சர்கள் யாரும் சுயமா முடிவெடுத்து எதுவுமே இது பண்றதில்ல தம்பி. அதனால அது தவறு. 2026 தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியா? எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும். அமித்ஷா கூட்டணி ஆட்சி ஏங்க அவங்க 1000 சொல்லுவாங்க, நாங்க சொல்றது தானே. இது எதுக்கு தம்பி நீங்க இன்னும் தேர்தல் எங்க இருக்கு? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்குவார் தம்பி. மேற்கு தொகுதியில பல இடங்களில் நீங்க வைக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகள்லாம் மாற்றப்பட்டு அமைச்சர் கல்வெட்டு வைக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உண்மையிலேயே நேற்று கூட 68வது வார்டில் இன்னைக்கு நான் 2014 19 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட சமுதாய கூடம். பழைய வார்டு 19, புதிய வார்டு 68. பொன்மேனி மந்தையில் 10 லட்சம் ரூபாய் கட்டி என்னுடைய கல்வெட்டு இருந்துச்சு. அந்த கல்வெட்டை எடுத்துட்டு இப்ப அமைச்சருடையது, மேயர், துணை மேயர், வார்டு கவுன்சிலர் எல்லார் பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. அது அப்புறம் நான் வன்மையா கண்டிச்சேன். அப்புறம் அந்த ஏஐ என்ன சொன்னாரு, எனக்கு தெரியாம நடந்துருச்சு சார், இனிமேல் இல்ல அப்படின்னு சொன்னாங்க, நிறுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது தெரியாம எத்தனை இடத்துல நடக்குதோ தெரியும். இந்த ஆட்சியே அப்படிதாங்க, எல்லாமே இவங்க ஸ்டிக்கர் ஆட்சி தானே. இப்ப எல்லா இந்த பாலம் வேலையாகட்டும், நேற்று கூட நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சொன்னாரு சட்டமன்றத்தில், அவரு மானிய கோரிக்கை வரும்போது நம்முடைய கோரிப்பாளையம் பாலத்தையும் இதையும் சொன்னாங்க, அப்போலோ பாலத்தையும். 2 பாலமும் எங்க காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு எங்க காலத்திலேயே வரைபடம் எல்லாம் போடப்பட்டது. இவங்கெல்லாம் புதுசா ஒண்ணும் இல்ல. ஆனா புதுசா இவங்க போட்டிருக்குது நம்ம இதுல ஏற்கனவே அந்த ப்ரொபோசல் இருந்துச்சு, நான் ஏற்கனவே கொடுத்திருந்தேன். தீக்கதில இருந்து நம்ம சமையல் வரைக்கும் இருக்கிற விரிவாக்க சாலை அதுதான் இவங்க இப்ப போட்டிருக்காங்க. அதே தென்பகுதியில் வேணும்னு சொன்னேன், அது உண்மையாகவும் வேணும். ஏன்னா போக்குவரத்து இடையூறா இருக்கு, ரொம்ப போக்குவரத்து நெரிசலா இருக்கு இந்த பக்கம், எங்க எல்லாமே காலவாசல் இருந்து அரசு ரெடி வரைக்கும். எனவே அது மாற்று பாதை உறுதியாக ஏற்படுத்தி தரப்படும், ரோடு அமைக்கப்படும் இருக்காங்க. அதனால இந்த நில எடுப்பு சம்பந்தமே இருக்காது. எங்கெல்லாம் துவரிமான்ல பாத்தீங்கன்னா மேலக்காலில் இருந்து நம்ம கோச்சடை வரைக்கும் நிறைய வீடுகள் அப்புறப்படுத்த வேண்டியிருக்கு, நிறைய கடைகள் அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இதெல்லாம் இப்ப நான் சொன்னதன் அடிப்படையில் நிறுத்தப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கு. அந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு கிடைச்சிருக்கு. நான் மேற்கு தொகுதி எம்எல்ஏனால அந்த வாய்ப்பு கிடைச்சது. சரி, நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு பூமி பூஜை இருக்கு. ஏங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. மீட்டிங் இருக்கு, எங்க பொதுச் செயலாளருக்கு தெரியும். அவர் எதுனாலும் எங்கிட்ட சொல்லுவார், என்னன்றதை சொல்லுவார்.